Hey guys, welcome back to the channel Express with Jayavindya. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாய்ஸ் பீட்ஸ் பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்ப்ரிண்டர் அப்படின்னு ஒரு நேம் வச்சு நம்ம பண்ணியிருப்போம் ஒரு பிரேஸ்லெட் சேம் இதே தான். பட் பென்டென்ட் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கும். இது வந்துட்டு லைட் ஓவல் ஷேப். இவங்களும் வந்துட்டு ஒரு அத்லெட் தான், ஸ்போர்ட்ஸில் இருக்க ஒரு பர்சன். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் பார்த்தோன்னே இவங்களுக்கும் ஸ்ப்ரிண்டர் போட்டு வாங்கணும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஸ்ப்ரிண்டர்னு கஸ்டமைஸ் பண்ணி பக்கத்தில் தண்டர் இப்படி கெத்தாக ஓடுறதுக்கு வந்துட்டு தண்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். அவங்க பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளூ கலர் கேட்டிருந்தாங்க, லைட் ப்ளூ. ஸோ நம்ம அவங்க கேட்ட மாதிரியே லைட் ப்ளூவில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நம்ம ஏன் நிறையா பேர் வந்துட்டு லைட் ப்ளூ மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க பாய்ஸில் மோஸ்ட்லி. நிறையா கலர்ஸ் இருக்குது, பட் அவங்க லைட் ப்ளூ ஏன் செலக்ட் பண்ணுறாங்க தெரில, ஒரு வேளை அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ. ஸோ தட் அவங்க கேட்ட மாதிரி நம்ம பண்ணிட்டோம். தென் வந்துட்டு அதை நல்லா ட்ரை பண்ண விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் பீட்ஸில் ஆட் பண்ண முடியும். இல்லைனா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் அதில் வந்துட்டு பதிஞ்சிருச்சு அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி அசிங்கமாக கொலாப்ஸ் ஆகி காட்டும். ஸோ தட் நம்ம வந்துட்டு நல்லா ட்ரை பண்ண விடணும். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த டீட்டெயில் வீடியோ போடலாம், பட் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். சேம் நம்ம ஒரே ப்ரொசீஜர் தான் எல்லா ஆர்டர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறனால நான் வந்துட்டு டீமோல்டு பண்ணது உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு ஃபுல் வீடியோ போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்கன்னா நான் ரெடி. ஸோ தட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இவங்களுக்கு 19 பீட்ஸ் கொடுத்து நான் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் அட்டாச் பண்ணிட்டேன். இதோட லுக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டீசெண்டாக சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்டது எல்லாமே அதில் வந்துட்டு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது, கிளாஸியாக இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதோட ரேட் கேட்குறாங்க. ப்ளீஸ் எல்லோரும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். யாரும் வந்துட்டு ரேட்டுன்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நான் சில பேர்கிட்ட சொல்லிடுவேன். பட் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நம்ம பேஜை விசிட் பண்ணியோ ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கிட்ட பேசுகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அதில் என்ன இருக்குது, அதை பற்றி என்ன, சில பேர்த்துக்கு ரெசன்னா என்னன்னு தெரில, சப்பையான ஒரு பிரேஸ்லெட்டுக்கு எதுக்கிட்ட 100 அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதோட ரேட் வந்துட்டு நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கமெண்ட்ஸில் பாருங்கள், டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் அதுலேயும் கொடுத்துருப்பேன். ஆர் வீடியோலேயே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கும். சில பேர் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்ஸ்டாவில் இல்லாதவங்க வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை வரும். ஓகேங்களா? நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது பொறுத்து தான் நம்ம வந்துட்டு அதோட அவுட்புட் கொண்டு வருவோம். உங்களுக்கு உள்ளே என்ன ஆட் பண்ணணும், அவர் உங்கள் மெமரியோ ஒரு ஃபேவரட் திங்ஸ் எது ஆட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணனாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்லாம் தெரியும். ஸோ ரெசின் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அது வந்துட்டு லிக்விட் மாதிரி இருந்து அது ஒரு மோல்டு மாதிரி மாறிடும், கண்ணாடி மாதிரி மாறிடும். எப்படி கண்ணாடி எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக ஷைனிங்காக இருக்கும், அந்த மாதிரி உங்களோட அவுட்புட் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும். ஸோ தட் நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இவங்களுக்கு வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அனுப்பணும். ஸோ தட் நம்ம பேக்கிங் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். அப்போ தான் அவங்களோட பொருள் அவங்களுக்கு சேஃபாக போய் சேரும். அதுக்காக ஓகேவா? தென் வந்துட்டு நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பரில் வந்துட்டு போட்டு நம்ம லோகோ ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம். டெலிவரி சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 70 ருபீஸ் வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸுக்கு பொறுத்து டெலிவரி சார்ஜஸ் மாறும். சப்போஸ் கம்மியாக வந்து நாங்கள் அதிகமான டெலிவரி சார்ஜ் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம கொரியர் மேன் வந்துட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்து தான் நம்ம வந்துட்டு கொரியருக்கு அனுப்புவோம். ஸோ தட் நம்ம அவங்களுக்கும் சார்ஜஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க டெலிவரி சார்ஜ் பொருளே கம்மி தான், டெலிவரி சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. நம்ம முன்னேறி நம்மளாக ஒரு கொரியர் தயாரிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் பண்ண முடியும். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்மளே போய் கொரியர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய என்கரேஜ்மெண்ட். எப்போது வந்துட்டு இந்த ஆர்டர்ஸ்லாம் 3, 4, 5 மாறுதோ அப்போ தான் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம இப்போவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் டிஎம் பண்ணலாம். அதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. செயின்ஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸ் இருக்குது, கீ செயின்ஸ் இருக்குது. கீ செயின்ஸ்லேயே நம்ம நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு நம்ம யூடியூப் வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்துட்டு இது பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா ஜாலியாக இருக்குது. அவங்க நேம் சொன்னாங்க, நேம் கஸ்டமைஸ் பண்ணுறது, அவங்க ஏதாவது திங்ஸ் சென்ட் பண்ணுறாங்க அதை கஸ்டமைஸ் பண்ணுறது, ஃப்ரேம்ஸ்க்கு இப்படி பண்ணி கொடுங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன ஆர்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் சூப்பராக சிறப்பாக பண்ணி உங்களுக்கு அனுப்பிடலாம். இன்னும் நிறையா திங்ஸ் வந்துட்டு புதுசாக கண்டுபிடிச்சி வந்துகிட்டே இருக்கு ஆன் த வே. ஸ்டே டியூன்.
பின்னாடி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. டாட்டா பை பை. இன்னொரு வீடியோவில் பார்ப்பது விந்தியா.